ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்லேருந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க. அந்த அப்டேட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும் பொழுது ஒரு சிம்பிளான சேட்டாக இருந்ததுன்னா மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புவோம். ஒரு லென்த்தான விஷயமா சேட்டாக இருந்ததுன்னா நம்ம ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம். இல்லைன்னா ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ சில நேரங்களில் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கும். இவ்வளவு பெரிய லென்த்தான ஆடியோவை நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் 20 நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக கேட்கறதுக்கு பதிலாக அந்த ஆடியோவை நம்ம வேகமாக ப்ளே பண்ணி சீக்கிரமாக கேட்டு முடிக்கிற மாதிரியான ஒரு ஃபியூச்சரை தான் இப்போ வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆடியோ ரிசீவ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணும் பொழுது அந்த ஆடியோவோட ரைட் சைடில் 1x டிஸ்பிளே ஆகும்னு பாருங்க. அந்த 1xன்னா ஆடியோ நார்மலான ஸ்பீடில் ப்ளே ஆகுதுன்னு அர்த்தம். அந்த 1x மேலே நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1.5x டிஸ்பிளே ஆகும் பாருங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும், வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த 1.5x மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2xன்னு வரும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியும், இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆடியோ ப்ளே ஆகும், ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த 20 நிமிஷம் ஆடியோவோ இல்லை 10 நிமிஷம் ஆடியோவோ ரிசீவ் பண்ணும் பொழுது வேகமாக நீங்கள் கேட்டு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி 1x வேணுமா, 1.5x வேணுமா, 2x வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணி அந்த விஷயத்தை சீக்கிரமாகவே கேட்டு முடிக்கலாம். இந்த ஃபியூச்சரை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே கிளியராக அதை புரிஞ்சுக்குவீங்க. நாம் ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்துக்காக ஜிமெயில் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செக்யூரான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாதுன்னு ஒரு செப்பரேட்டான டைரியில் நோட் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி மொபைலையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்போம். இதெல்லாம் எப்போ பண்ணணுமோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்ச டைரி எங்கே இருக்குன்னு தெரியாது, மொபைலில் எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.